ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நானும் உங்களை மாதிரி தான் இன்றைக்கி ஏதாவது ஒரு ப்ரொமோ வரும், ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஏதாவது சூப்பராக ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, அடுத்த ஸ்டோரியை எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது சம்மந்தமாக சுவாரஸ்யமாக நம்ம ஒரு ரிவ்யூ பேசலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி உட்காந்து காலையிலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் அப்படியே பழசாக நம்மளை போட்டு குழப்பி அப்படி ஒரு எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே பார்த்தா பயங்கர குழப்பமாக தான் அப்டேட் கொடுக்குறாங்க. ப்ரொமோ வழக்கம் போல் பார்த்தோம்னா ப்ரொமோவும் வரல. ஆனால் எல்லாரும் பல பேர் விரும்பி பார்க்குற ஒரு சுவாரஸ்யமான கதையில் முக்கியமான ஒரு இடத்துல ப்ரொமோ கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ப்ரொமோ எதுவும் கொடுக்காம நம்மளை ஏன் இந்த மாதிரி பிரவீன் டைரக்டர் ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிறாருன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா கதை அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கெஸ்ஸிங்கில் வந்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக விஜய் காவேரி பிரிஞ்சிருவாங்க அப்படின்னும், இன்னொரு பக்கத்து விஜய் காவேரி பிரிய மாட்டாங்க, காவேரி வந்து விஜயை புரிஞ்சுக்குவாங்க, வெண்ணிலாவை கூட்டு வந்து வீட்டில் வச்சு 2 பேரும் சேர்ந்து தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, அப்படி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படின்னும் இப்படி பல பேர் பல கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து டைரக்டரோட ஒரு முக்கியமான பிளான்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள்லாம் என்ன ரிவ்யூ சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து என்ன கமெண்ட்ஸ் வருது, அது பாசிட்டிவாக இருந்தால் அந்த மாதிரி ஸ்டோரியை கொண்டு போகலாம், இல்லை நெகட்டிவாக இருந்தால் வேறு மாதிரி ஸ்டோரியை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்து வெயிட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு. இந்த அப்டேட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து ஒரு மாதத்துக்கு உண்டான ஷூட்டிங் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க, அவங்கள்ட்ட பேக்கேஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் குமரன் வந்து அந்த கதாநாயகன் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து கண்டிப்பாக அவங்க வின் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வாங்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாத்தா கூட ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. தாத்தாவும் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. காவேரியும் வீட்டை விட்டு போன மாதிரி பெருசாக எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியா அப்டேட்டும் வரல. அப்படிலாம் இருக்கும்போது சின்னதாக ஏதோ 2 பேத்துக்குள்ளார ஒரு அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் குமரன் நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த பட்டு கங்கா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது பெரிய அளவில் விஜய் காவேரி பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. வெண்ணிலா வந்து இப்போ வரைக்கும் ரெக்கவர் ஆகல, அதனால் வெண்ணிலாவை வீட்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அது வேணால் ஒரு மாதிரி சின்ன சின்ன ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணலான்னு தான் யோசிக்க தோணுது. பார்க்கலாம் அடுத்து வந்து வேற ஒரு ஜானரில். ஏன்னா பிரவீன் சார் எப்பயுமே கொண்டு போகிற கதை ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும். அதனால் இதில் வேறு ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.